ஹாய் ஹலோ ஹோப் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ஆனி அண்ட் வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் ஆன்பெல். இது ஒரு மினி வெக்கேஷன் vlog தான். லைஃப்பில் ரொம்ப ஹெக்டிக்கான டேஸ்க்கு அப்புறம் ஒரு குட்டி பிரேக்குக்காக நாங்கள் என்னோடய நேட்டிவ் நாகர்கோயிலுக்கு கிளம்பினோம். சும்மா ஒரு 2 டேஸ்க்கு மைண்டை ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வர்றதுக்கு. அது ஏன்னே தெரியல, நாங்கள் ஊருக்கு போகும்போது எல்லாம் ரெயின் தான். வழக்கம் போல் எங்கள் பிளான்ஸ் எல்லாம் போகும்போதே கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு வருவோன்னு ரீச் ஆகியாச்சு. நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் vlogல பார்த்தது தான் என்னோடய பாட்டி வீடு. ஃபர்ஸ்ட் டே மார்னிங்கே பாட்டி ஊருக்கு தான் போகணும். நிறைய மெமரிஸ் இருக்கிற ஒரு அழகான குட்டி வீடு, சுற்றி ஃபுல்லாக தோப்பு, நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்த பிளேஸ் அது எனக்கு. என் ஹஸ்பண்டும் பியனும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஸோ சொல்லவா வேணும், நான் என்னோடய கதை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, ஆமாம், கன்னியாகுமரி பீச்சுக்கு தான் போகணும். நல்ல க்ரௌட் இருந்துச்சு, ரெயின் இருந்தாலும். அங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடலை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒர்க் பண்ணும்போது மண்டே டு ஃப்ரைடே மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் எப்படி தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு தெரியலல்ல. உங்கள் எல்லாருக்கும் கூட அப்படி தான் இருக்குமான்னு சொல்லுங்கள். நைட் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி கேக் கட்டிங், அத்தை மாமாவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் சர்ச் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அங்கே ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகணும். அது என்ன பிளேஸ்லாம் தெரியல, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான ரேண்டம் ஸ்பாட். சுற்றி மவுண்டன், நிறைய க்ரீன் ட்ரீஸ், பக்கத்தில் ஒரு குட்டி லேக், தூரத்தில் ட்ரெயின் போகிற சத்தம், இது எல்லாமே அந்த இடத்துல இருந்துச்சு. அங்கே இருந்த அழகான வீடெல்லாம் பார்த்தா லைட்டாக பொறாமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டு பால்கனி கதவை திறந்தாலே இந்த மவுண்டன், இந்த ட்ரெயின் போகிற சத்தம், இந்த லேக்கு, இப்படின்னு இந்த பியூட்டியை பார்த்துட்டே அவங்க டெய்லி அவங்க லைஃப் ரன் பண்ணுறாங்கல்ல. அப்படியே எங்களோட 2 டேஸ் லீவும் முடிஞ்சிடுச்சு. 1 டே மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக லீவ் போட்டிருந்தோம் ஒர்க்குக்கு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அக்கா வீடு தான் லாஸ்ட்டாக. அங்கே 2 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லை, கிளம்பணும்ல. ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, vlogோட எண்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் எல்லாரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. நான் உங்களை இன்னொரு vlogல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பபாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. டாடா.